டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினால் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறை கைதிகளில் 40 வருடங்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடியில் இருந்த ஒருவரும் விடுதலையாகி இருக்கின்றார். 1975ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இவர் யாசர் அரபாத்தினுடைய பாத் கட்சியினுடைய ஆதரவாளராகவும் இப்பொழுது 69வது வயதில் விடுதலையாகி இருக்கின்றார். இவ்வாறு விடுதலையானவர்கள் 3 பிரிவுகளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 70 பேர் எகிப்து நாட்டிடமும் மற்றும் 140 பேர் மேற்கு கரையிலும் எஞ்சியவர்கள் காசா பகுதியிலும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு காசாவில் பாதுகாப்பு இல்லை, மேற்கு கரையிலும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் எகிப்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 70 பேரையும் துருக்கி அல்லது டுனிசியா போன்ற நாடுகள் பொறுப்பேற்கும் என்று கூறப்படுகின்றது. விடுதலையானவர்களில் குறைந்த வயது 15 வயது, கூடுதலான வயது 69 என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு கரையில் இப்பொழுது பயங்கரவாத தேடுதல்களும் சுற்றி வளைப்புகளும் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் 2வது தடவை கைதாவதற்கான ஆபத்து நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. உள்ளக இடப்பெயர்வில் வெளியேறிய பாலஸ்தீனர்களை தங்களுடைய வாழிடங்களுக்கு போக விடாமல் இஸ்ரேல் தடுத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கான காரணங்கள் உண்டு. பாலஸ்தீனர்களை முற்றாக விரட்டி அடிப்பதற்கான இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் பேசி இருப்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே இத்தகைய நெருக்குவாரங்கள் தொடரும் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இது ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஹமாஸ் அமைப்பு கூறுகின்றது. இந்த நிலையில் கட்டார் அமைப்பு 2வது கட்ட கைதிகள் பரிமாற்றம் நிறைவடைந்திருப்பதாகவும் 117 பேர் மேற்கு கரையிலும் 70 பேர் எகிப்திலும் 16 பேர் காசாவிலும் விடுவிக்கப்பட்டார்கள் என்றும் இனி 3வது கட்டம் புதிதாக ஒரு பெண்மணி விடுதலை செய்யப்பட இருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றது. விடுதலையான பாலஸ்தீனர்களுடன் இணைந்து மக்கள் பெரும் கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டு இருப்பதாகவும் மேற்கு கரையிலும் இது நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தீயினால் எரிந்து கிடக்கின்ற லாஸ் ஏஞ்சல் நகரத்திற்கு சென்ற அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குண்டுவீச்சுகளினால் அழிந்து போன ஒரு தேசம் போல இது இருக்கின்றது என்றும் குண்டுவீச்சிற்கு இரையான நகரம் என்று விமர்சித்த அவர் இப்பகுதியை தான் அபிவிருத்தி செய்து தருவதாகவும் ஆனால் மீண்டும் இதுபோல சம்பவம் நடைபெறக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்பகுதியில் அவருடைய விமர்சனத்தை சந்தித்த கவர்னர் கெவின் நியூசமை சந்தித்தார். கெவின் நியூசம் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையை வரவேற்று தமது பகுதியை முன்னேற்றி தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். இருவருக்கும் இடையே நடைபெற்ற முரண்பாடுகள் இப்பொழுது இல்லாமல் இருந்தது. அதேவேளை லாஸ் ஏஞ்சல் போலவே அமெரிக்காவினுடைய தென்புற பகுதியும் இப்பொழுது ஒரு போர் பிராந்தியமாக காணப்படுவதாகவும் அகதிகள் சட்டமுறையாக குடியேறியோரை பிடித்து அவர்கள் வந்த இடங்களுக்கு நாடு கடத்துகின்ற வேலை காரணமாக பெரும் கலவரமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் 17 சுயாதீன இன்ஸ்பெக்டர் ஜெனரல்களை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய சகல பகுதிகளிலும் நடைபெறுகின்ற நிர்வாக மோசடிகள், ஊழல்கள், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை கண்காணித்து அவற்றிற்கு எதிரான பொதுவான நடவடிக்கை எடுப்பதற்காக எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத, அரச சேவையிலும் இல்லாத தனியான நிர்வாக தலைவர்களாக நியமிக்கப்பட்ட இவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தையும் நிர்வாகத்தையும் காப்பாற்றுவதற்கான கடமையை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட பணியாளர்கள் ஆகும். இவர்களை பதவி நீக்கம் செய்து 30 தினங்களில் பதவியை விட்டு வெளியேற வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது, டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியானது தான் தோன்றித்தனமானதாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் பிழைகளை பிடித்து மிகப்பெரிய சிக்கல்களை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணத்தினால் இவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார் என்பதும் இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்ற விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து குடியேறியவர்களுடைய பிள்ளைகளினுடைய குடியுரிமை பற்றிய விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல விடயங்கள் தடுக்கப்படுவதற்கு இவர்கள் காரணமாக இருக்க போகின்றார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அச்சமடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செயல்களை தான் நினைத்தவாறு செய்து கொண்டு இருக்கின்றார். அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. அங்கு அடிப்படை அரசியல் சட்டங்கள் என்று இருக்கின்றது. அந்த சட்டங்களுக்கு முரணான காரியங்களை செய்தல் முடியாது. தனிநபர் ஒருவர் ஆட்சி செய்வதற்கு இது மன்னராட்சி காலம் அல்ல என்று ஏற்கனவே அமெரிக்காவினுடைய சட்ட நிபுணர்கள் 18 பேர் வரை இணைந்து டொனால்ட் ட்ரம்பை கண்டித்திருந்தார்கள். அந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களை வெளியேற்றி இருப்பதானது டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தது போன்ற ஓர் ஆட்சியை உள்நாட்டிலும் உலக அரங்கிலும் நடத்த முடியாத சிரமங்களை நோக்கி அவருடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு பல தடைகள் உள்ளன. அவர் நினைத்தது போல தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் நடைமுறை ரீதியாகவும் வாய்ப்புகள் தொடர்ந்து அருகி செல்வது கவனிக்கத்தக்கது. இவரை தேர்வு செய்த அமெரிக்க மக்கள் தங்களுடைய தேர்வு சரிதானா என்பதை முடிவு செய்வதற்கு இவருடைய வெற்றிக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி நாயகனாக வலம் வருவது தொடர்ந்து வேகம் குன்றிக் கொண்டேதான் செல்லுகின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.